இந்த கேரக்டருக்கு நீங்க தான் அப்படின்னு டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு? ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். இந்த போஸ்டர் ஏதோ ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுத்த புதுசுல ஏதோ ஃபெஸ்டிவல் அனுப்பின போது ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. நட்சத்திரம் நகருகிறது தான் சார். அதுல ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்துட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்ன ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினாரு. உண்மையாலுமே நாதஸ்வரம் ஊதுற மாதிரி மாறிட்டீங்க. அதுல ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா? ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு. உண்மை திருநெல்வேலியில இருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது நீங்களே நேச்சுரலா அந்த சிங் பண்றதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு அதை நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அவ சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா. அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம். சுயமா இல்லாம ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம். அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவளும் சொல்றீங்க, கெட்டவளும் சொல்றீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளம் எண்டில் அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவ ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவ போகணும்னு நினைச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. அந்த மருமகளை நீங்க ட்ரீட் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாம பண்றீங்களே, ரொம்ப தப்பா தான் இருக்கு. அது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். சில இடங்கள்ல நான் கண் கூட பார்த்திருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல. தன்னுடைய இடத்த பவர் எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். லைஃப்லயும் பார்த்திருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது.